ஹாய். ஒரு 20க்கு 20 2020ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி 2 பக்கமும் ட்ரையாங்கிள் வார மாரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த மொனப்பகுதியை இந்த மாரி திருப்பி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மொனப்பகுதிக்கு மேலே இருக்கிற அடுத்து இடையில வரும்ல அந்த பகுதி இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. 2 அட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த இடையில இருக்கிற பகுதியை திரும்ப 2ஆ மடிச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ பேப்பரை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு சென்டர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தாழ அந்த அடிப்பகுதியில் அந்த முக்கு வருது பார்த்தீங்களா, அந்த புக்குக்கு நேர் அப்படின்னா அப்படியே அது ஒரு ரேம்பு மாதிரி அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி கரெக்டாக வர மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உயரமாக இருக்கிற பேப்பரை திருப்பி வச்சுட்டு உயரமாக இருக்கிற பகுதியை ஃபஸ்ட்டு திருப்பிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி 2 பக்கமும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நேரே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேப்பர் எப்படி இருக்கா 2 பக்கமும் ஒரே மாதிரி ஹைட்டில் வச்சுட்டு இப்போ இந்த மொன பகுதி வருது பார்த்தீங்களா, இந்த மொன பகுதியை நம்ம இப்போ இந்த பகுதி நம்ம மடக்கும்போது இப்படி இருக்கும். அடுத்தது இந்த மொன பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது 2ஆ இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்த பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த பகுதியை இதே மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மேலே கார்னர் இந்த மாதிரி வரணும். இப்போ நமக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ளாட் ஆகினதுக்கு பிறகு பேப்பரை திருப்பிட்டு இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மடக்கு வரக்கூடிய பகுதி இப்படி உள்ளாடி போகணும். பாருங்கள், இந்த லைன் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடுச்சு. நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த லைன் இப்படி வரணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பகுதி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் மடக்கிக்கணும். நம்ம முதல்ல அந்த பக்கம் பண்ண மாதிரி இந்த பக்கமும் இப்படி வச்சுக்கிட்டு 2ஆ மடக்கி விட்டுக்கணும். இப்படி இல்லை, மேலேருந்து கீழே பார்த்து
இப்படி வராது. இந்த மாதிரி மேலேருந்து கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இந்த முனைப்பகுதி பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடக்கிக்கணும். மேலேருந்து கீழே பார்த்து மடக்கும்போது இப்படி தான் வரும். 2 பக்கமும் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இப்படி உள்ளாடி அமுக்கி விட்டுட்டு இந்த முனைப்பகுதி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த லைனுக்கு நேர் இப்படி வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இந்த பகுதி நமக்கு இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 பக்கமும் இப்படி தான் இருக்கும். இப்போ தலைப்பகுதிக்கு வரலாம். தலைப்பகுதிக்கு இந்த லைன், அதில் ஒரு லைன் இருக்குது, அந்த லைனுக்கு நேர் இப்படி சரித்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதி இந்த மாதிரி நெளிச்சு இப்போ இந்த பகுதியிலையுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தள்ளிகிட்ருக்கிற பகுதியை கரெக்டாக மடக்கி உள்ளே விட்டுக்கோங்க. 2 பக்கத்துலேயும் அப்படி தான். கொஞ்சம் பகுதி மேலே ஒய்ந்துட்டுருக்கும், அந்த பகுதியை லைட்டாக உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தலை பகுதிக்கு நம்ம மடக்கி விட்டோம் பார்த்தீங்களா, அடுத்தது இந்த மாதிரி மடக்கி விட்டதை இப்படி மேலே பார்த்து மடக்கி கொண்டு வாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வரும் பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக இது மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இப்படி மடக்கிக்கோங்க. அடுத்து இந்த பகுதி இந்த மாதிரி லைட்டாக விரித்து விட்டுட்டு மேலே பகுதி அதே மடக்கு அப்படியே மடக்கி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போது கீழே பகுதியை இன்னும் கொஞ்சம் விரல் விட்டு அந்த பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த அடிப்பகுதியை
இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பகுதியில் இப்போது இதில் ஒரு சைடு ஒரு லைன் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த 2 பக்கமும் இதை இந்த மாதிரி நெளிச்சு விட்டுக்கோங்க. நெளிச்சு விட்டுட்டு இந்த பகுதியை இப்படி கீழே பார்த்து இந்த மாதிரி தாத்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது ட்ராகனோட தலை கிளியராக வந்துருக்கும். இப்போ நமக்கு தலையே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. 2 பகுதியிலையும் இதே மாதிரி உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இனி இந்த ட்ராகனை இந்த மாதிரி 2 பக்கமும் விரித்து எந்த ஹைட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹைட்டில் இந்த மாதிரி நெளிச்சு விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே அளவில் வச்சுட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த பகுதியில் இப்படி கொஞ்சம் ஒரு நெட்டையாக இருக்கும், அந்த பகுதியை நிமிர்த்து இப்படி கீழே பார்த்து விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அது ஸ்ட்ரைட்டாக கீழே பார்த்து நிற்கிற மாதிரி. இதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு இந்த இறகை லைட்டாக நம்ம பறக்கிற மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் வளைச்சி விட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ராகன் பறந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நல்லா எப்படி எந்த பொசிஷனில் இறக்க வச்சுருக்கணுமோ அந்த பொசிஷனில் வச்சு விட்டுக்கோங்க. இந்த கீழே பகுதியில் 2 பக்கமும் இப்படி லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும்